அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் ஆக்ரோஷ நடவடிக்கை எஞ்சிருக்கக்கூடிய தொடருக்கான தோனி அமைத்து விட்டதாக டேவிட் வார்னர் கூறியிருக்காரு. அவர் மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான தற்போது வெளியாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் ஆக்ரோஷ நடவடிக்கை எஞ்சி இருக்கக்கூடிய தொடருக்கான தோனி அமைத்துவிட்டதாக டேவிட் வார்னர் சொல்லியிருக்காருங்க. அதாவது தற்போதைய இந்திய அணியில் பொதுவாக முகமது சிராஜ் ஆக்ரோஷமான முறையில் களத்தில் செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். எதிரணி வீரர்களிடம் ஏதாவது பேசி ஒரு கொதிப்பான சூழ்நிலையை உருவாக்கிடுவார். இந்திய அணியில் இதை ஒரு பொறுப்பாகவே அவரிடம் ஒப்படைத்திருப்பதாக கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு முறை சூசகமாகவே தெரிவித்திருந்தார். இந்திய அணிக்கு சமீப காலத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தனி ஒரு வீரராக ஆஸ்திரேலிய அணியுடைய பேட்ஸ்மேன் ஹெட்டிலிருந்து வருகிறார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி அப்படின்னு முக்கியமான 2 போட்டிகளில் சதம் அடித்து இந்திய அணியின் சாம்பியன்ஷிப் கனவை நொறுக்கிவிட்டார் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் 2வது டெஸ்ட் போட்டியிலையும் அதிரடியாக விளையாடி 141 பந்தில் 140 ரன் எடுத்திருக்கார். இறுதியாக அவரை முகமது சிராஜ் கிளீன் போல்ட் செய்து வெளியேற்றினார். அப்போது அவர் ஆக்ரோஷமான கொண்டாட்டத்திலையும் ஈடுபட்டார். இந்த நிலையில் ஹெட் முகமது சிராஜிடம் ஏதோ கோபமாக கூற அதற்கு முகமது சிராஜ் அதே கோபத்தோடு வெளியே செல் அப்படின்னு கூறிவிட்டாராம். இது குறித்து கிரிக்கெட் வர்ணனையில் பேசிய டேவிட் வார்னர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போது இந்திய அணி 130 ரன்கள் பின்தங்கி இருக்காங்க. இந்திய பேட்ஸ்மேன்கள் முகமது சிராஜிடம் உன்னை கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா நாங்கள் கடினமான ஒரு சூழ்நிலையில் இப்போது வெளியே சென்று பேட்டிங் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. பந்து ஆடுகளத்தில் இருந்து நன்றாக செல்கிறது, மேலும் ஸ்விங்கும் ஆகிறது. அதனால கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்வார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் மீண்டும் இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே சமயத்தில் முகமது சிராஜ் தனது ஆக்ரோஷமான நடவடிக்கையின் காரணமாக மீதம் இருக்கக்கூடிய டெஸ்ட் தொடருக்கான தோனியை அமைக்கிறாரு. இப்படி செய்வதை நான் விரும்பவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடரில் விளையாடியும் வந்துட்டுருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி ஓவல் மைதானத்தில் தொடங்குச்சு. பகல் இரவு ஆட்டமாக பிங்க் பாலில் இந்த போட்டி நடைபெறுது. முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி ஸ்டார்க்கின் வேகப்பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 180 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்த நிலையில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 337 ரன்கள் குவித்திருந்தது. ஆஸ்திரேலியாவின் லபூஷன் மற்றும் டிராவிஸ் ஹெட் சிறப்பாக விளையாடி ரன்கள் சேர்த்திருந்தாங்க. டிராவிஸ் ஹெட் 141 பந்துகளில் 140 ரன்கள் அடித்து அசத்தியும் இருந்தார். கிட்டத்தட்ட இந்திய அணியினுடைய வெற்றியை டிராவிஸ் ஹெட் பறித்திருக்கார். ஆஸ்திரேலியாவின் ஸ்டார்க் சிறப்பாக பந்து வீசியது போல இந்திய அணியில் பும்பராவை தவிர வேறு யாரும் அவ்வளவு சிறப்பாக பந்து வீசல. குறிப்பாக 2 புறமும் ஸ்விங் செய்யும் திறன் தற்போதுள்ள பவுலர்களுக்கு இல்லை. இதன் காரணமாக இந்திய அணி பவுலிங்கில் மிகவும் தடுமாறியிருக்கு. சிராஜ் மற்றும் ஹார்திக் ராணா நன்றாக பந்து வீசினாலும் ரன்களை வாரி வழங்கியிருக்காங்க. 150 ரன்களுக்கும் அதிகமாக ஆஸ்திரேலியா லீட் எடுத்திருக்கு. இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியும் வந்துட்டுருக்காங்க. 2023 ஒரு நாள் உலக கோப்பைக்கு பிறகு சர்வதேச
சர்வதேச போட்டிகளில் விளையாடாமல் ஓய்வில் இருந்து வருகிறார் ஷமி. காயத்தால் அவதிப்பட்டு வந்த அவர் தற்போது முழு ஓய்விலையும் இருக்கார். சமீபத்தில் மீண்டும் தனது வீச்சு பயிற்சியை ஆரம்பித்திருக்கார். இந்த ஆண்டு நடைபெற்ற ரஞ்சி டிராஃபியில் பந்து வீசி இருந்திருக்கார். அதனைத் தொடர்ந்து சையத் முஷ்டாக் அலி டிராஃபியின் அனைத்து போட்டிகளிலையும் விளையாடியும் இருக்கார். ஸ்மார்ட் T20 லீக் தொடரில் 7 போட்டிகளில் விளையாடி 8 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கார். முன்னதாக ஆஸ்திரேலிய தொடரில் ஷமி இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இன்னும் முழுவதுமாக குணமடையாத காரணத்தால் அவரை தற்போது தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு PCCI மருத்துவ குழுவும் தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாக அவர் பார்டர் கவாஸ்கர் தொடருக்கான இந்திய அணியில் இடம் பெறல. இந்த நிலையில் 4வது மற்றும் 5வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் ஷமி இணையலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி வந்துட்டுருக்கு. அதற்குள் முழுவதுமாக குணமடைவார் அப்படின்னு மருத்துவ குழு தெரிவித்துள்ளதாக PCCI தரப்பு வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. ஷமி கடுமையான டயட் பின்பற்றி கிட்டத்தட்ட 6 கிலோ எடையை குறைத்துள்ளதாக NCA தெரிவித்திருக்காங்க. முன்னதாக முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ஷமி நிறைய உள்நாட்டு போட்டிகளில் விளையாடுகிறார். பிரிஸ்பேன் மிகவும் சீக்கிரமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஷமி மெல்போர்ன் மற்றும் சிட்னிக்கு வரலாம் அப்படின்னும் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணியில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா செய்த பெரிய தவறு ஒன்றை சுட்டி காட்டி ரசிகர்கள் தற்போது விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அனுபவ வீரர்களான சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவை கேப்டன் ரோஹித் சர்மா சரியாக பயன்படுத்தாதது குறித்து ரசிகர்கள் மத்தியிலேயும் முன்னாள் வீரர்கள் மத்தியிலேயும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அப்போது ரோஹித் சர்மா விடுப்பில் இருந்தார். தற்காலிக கேப்டன் பும்ரா தலைமையில் இந்திய அணி முதல் பேட்டில் வெற்றி பெற்றிருந்தாங்க. 2வது போட்டியின் போது அணிக்கு திரும்பிய ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பையும் ஏற்றார். அவரது தலைமையில் ஆடிய இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்திய அணி கேப்டன் பவுலர்களை சரியாக பயன்படுத்தாதது தான் அப்படின்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. ஒரு கேப்டனாக ஆஸ்திரேலிய அணிக்கு எந்த வகைகளையும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. 2வது போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்து 180 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அடுத்து ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்த போது இந்திய அணியால் விரைவாக விக்கெட்டுகளை வீழ்த்த முடியல. பும்ரா மட்டுமே ஆஸ்திரேலியாவை அச்சுறுத்தும் வகையில் பந்து வீசியிருந்தார். இந்த நிலையில் 2வது நாளின் துவக்கத்தில் பும்ராவுக்கு அதிக ஓவர்கள் அளிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கல. அவருக்கு 4 ஓவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் நீண்ட நேரம் பந்து வீசியிருக்காங்க. அதே போல அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் அடிலைட் போட்டியில் தேர்வு செய்ததற்கு முக்கிய காரணமே அவர் 2020வது ஆண்டு நடைபெற்ற அடிலைட் டெஸ்ட் போட்டியில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தது தான். அந்த போட்டியில் அவர் புதிய பந்தில் பவுலிங் செய்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அவர் விக்கெட் வீழ்த்துவதற்காகத்தான் அணியில் தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா புதிய பந்தில் அவருக்கு பந்து வீச வாய்ப்பளித்திருக்க வேண்டும். ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மா அதை செய்யலை. அஸ்வின் நீண்ட நேரம் கழித்து தான் பந்து வீச அழைக்கப்பட்டார். அஸ்வின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவரை ஏன் அணியில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. முதல் போட்டியில் பிளேயிங் 11 இடம்பெற்றிருந்த சுழற்பந்து வீச்சாளர் வாஷிங்டன் சுந்தரையே இந்த போட்டியிலையும் ஆட வைத்திருக்கலாம். விக்கெட் வீழ்த்துவார் என்ற ஒரே காரணத்துக்காக அஸ்வினை எடுத்துவிட்டு முதல் நாள் அன்று இந்திய அணி வீசிய 33 ஓவர்களில் அவருக்கு 1 ஓவர் மட்டும் அளித்தது மிகப்பெரிய தவறாக அமைந்திருக்கு. 2வது நாள் ஆட்டத்திலையும் 15 ஓவர்கள் சென்றதுக்கு பிறகுதான் அஸ்வினுக்கு பந்து வீச வாய்ப்பும் அளிக்கப்பட்டது. முதல் இடைவேளைக்கு பிறகு பும்ரா மற்றும் அஸ்வின் இணைந்து பந்து வீசிய போதுதான் ஆஸ்திரேலிய அணி விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கினாங்க. அதை முன்பே செய்திருந்தால் ஆஸ்திரேலிய அணிக்கு அழுத்தம் ஏற்பட்டு 200 ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆகியிருக்கக்கூடும். அந்த வகையில் கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அச்சுறுத்தும் வகையிலான வியூகத்தை செயல்படுத்தலை. அவரது ஃபீல்டிங் அமைப்பும் அச்சுறுத்தும் வகையிலையும் இல்லை. 2வது போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு ரோஹித் சர்மாவின்
கேப்டன்சி முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்னும் தற்போது ரசிகர்கள் கொதிப்படைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.